ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு குருவினுடைய சாரமாற்றம் வரக்கூடிய நவம்பர் 28 சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு குரு வர்றார். செவ்வாய் நட்சத்திரத்திலேருந்து ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் பயணிக்கிறார். ரோகிணி 4ஆம் பாதம் முடிந்து டிசம்பர் 24 ரோகிணி 3ஆம் பாதத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் நமக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி நமக்கு வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். அந்த அளவில் மட்டும் நம்ம காலகட்டத்தை நிறுத்திக்கிட்டு இப்போ பலன்கள் இந்த பதிவில் துலா லக்னத்துக்கு பார்ப்போம். இது 2 கூறாக பிரிச்சுக்கணும். ரோகிணி 4ஆம் பாதத்தில் குரு போனால் எப்படி, 3ஆம் பாதத்தில் குரு போனால் எப்படின்ட்டு. நம்ம லக்னத்திற்கு குரு சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி. ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம். அதில் வேலையும் சம்மந்தப்பட்டிருக்கு, நம்ம பார்க்குற வேலையும் சம்மந்தப்பட்டிருக்கு. ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா நோய், சத்ருன்னா எதிரிகள். இப்படிப்பட்ட அதிபதி தான் நம்முடைய துலா லக்னத்துக்கு குரு. ஆனாலும் நட்சத்திர ரீதியாக பார்க்க போனால் அவர் நம்மளுடைய சிந்தனையை தூண்டுறவராக இருக்கார். நம்முடைய கலைகள், நம்முடைய ஆன்மீக ஈடுபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குழந்தைகள், இதையெல்லாம் குறிக்கிற கிரகமாக இருக்கார். நம்முடைய எதிர்கால திட்டங்கள், நம்முடைய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீகம், தகப்பனார், வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு பிரயாணம், ஆராய்ச்சி கல்வி மற்றும் நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, கன்சல்டிங் பண்ணுறது, ஒரு போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை உள்வாங்கிறது, சட்டம் சார்ந்து ரெடி பண்ணுறது, கம்யூனிகேஷன் சார்ந்து ரெடி பண்ணுறது, இத்தனை விஷயங்களை குரு வச்சுருக்காரு நம்ம துலா லக்னத்துக்கு. ஆனால் அப்படிப்பட்ட குரு தன்னுடைய நட்சத்திர ஆற்றலுக்கு நெகட்டிவாக செயல்படக்கூடிய இடத்துல இப்போ இருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இடம் ஓகே, ஆனால் அந்த நட்சத்திரத்தில் தானே அது பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்த குரு இப்போ சந்திரன் நட்சத்திரத்துக்கு வர்றார். அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு நட்சத்திரம் மாறக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சந்திரன் அமைப்பில் வரக்கூடியதில் நமக்கு தொழில் கிரகமும் சந்திரன் தான். துலா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் தான். அந்த வகையில் தொழிலுக்கு மேன்மைகளை கொடுக்கும், வேலைக்கும் மேன்மைகளை கொடுக்கும், பணவரவுக்கு நல்ல வளர்ச்சி பண்ணும். அதனால் ஒரு யோகமாக அமையக்கூடியது தான். 8ஆம் இடம் மோசமான இடம்னா அது எப்படி மோசமாக வேலை செய்யும்னா, இப்போ ஒரு கடன் இருக்குது அப்படின்னு வைங்க, கடன் சார்ந்த விஷயத்துக்கு அது ரெட்டிப்பாக நமக்கு சுமையை கொடுக்கும். ஒரு கொஞ்சமாக கடன் இருந்தது சார், ஆனால் பல மடங்கு இப்போ அப்படியே டெவலப் ஆகிடுச்சு, கடனே அடைக்க முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குரு திசை நடக்கிறவங்களுக்கு தான். குரு திசை, குரு புத்தி, குரு அந்தரம், குரு சூட்சுமம். எப்போவுமே கோச்சாரம்ங்கிறது திசா புத்தியினுடைய அடிப்படையில் தான் நமக்கு நம்ம கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கும். நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ இந்த குரு வந்திருந்தால் அந்த பாவங்களை இயக்கக்கூடிய அதிகாரியாக வந்திருந்தால் நமக்கு தொழிலுக்கு நன்மை தான். அதே நேரத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அந்த ஒரு 8ஆம் இடம் என்பது இப்போ கடனை எச்சு பண்ணும், நோயை எச்சு பண்ணும். அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா கிரேடை குறைச்சிரும். நம்ம வேலையில் இருக்க இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை டீக்ரேடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுன்றது மாதிரி போயிட்டுருக்கும். அது 12ஆம் இடம் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள், குழந்தைகள் வழி செலவுகள், ஆரோக்கிய வழி செலவுகள், அல்லது ஒருத்தரை நம்பி கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி செலவுகள். ஸோ இது மாதிரி விஷயங்கள் குருவை பார்த்து. இதெல்லாம் யாருக்குன்னா 8, 12 தொடர்புடைய ஜாதகர்களுக்கு.
நம்ம மேலோட்டமாக சொல்கிறது இல்லை. எல்லாமே நட்சத்திரம் உபநட்சத்திரத்தினுடைய சர்க்கியூட்டினுடைய அடிப்படையில் நம்ம ஜனன ஜாதகத்தோடு இணைச்சி பார்த்து தான் ஜோதிடம் வேலை செய்யுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கு. அதனால் ஒரு கெட்ட இடம் அப்படின்றது இருக்கிறதுனால மட்டும் கெட்டதே பண்ணிடாது. வலிமை குறைமையாக இருக்கும். 8ல் எந்த கிரகம் வந்தாலுமே நமக்கு நன்மை கிடையாது. 12ஆம் இடத்துலையும் அப்படி தான். இப்போ நம்மளுக்கு துலா லக்னத்துக்கு 12ல் கேது இருக்கார். அப்போ அந்த செலவுகள், நம்முடைய ரகசிய நடவடிக்கைகள், இது சார்ந்து நம்ம துன்பப்படுறது, நம்ம உடம்பு செயல் இழக்கிறது எல்லாம் காட்டுது. திடீர்னு வெளியூர் வெளி தேசம் போய் பிழைக்கிறது, அல்லது தலைமறைவாக இருக்கிறது, அது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு நம்மளுக்கு ஏற்படுறது, உடம்பில் சக்தி குறைஞ்சி பலகீனமாகிறது, இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பண்ணிகிட்ருப்பார். அது கூட உங்களுக்கு திசா புத்தி அந்தரம் நடந்தால் பாருங்கள். இப்போ நட்சத்திர சூத்திர முறைப்படி உள்ளே போனீங்க அப்படின்னா, குரு சந்திரன் இந்த 2 பேர் தான் நமக்கு திசா புத்தியில் இருக்கும் பொழுது, நமக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் அதிகாரம் இல்லாத பொழுது நன்மை தருவார்கள். அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அந்த 8ஆம் இடம் சார்ந்து நம்ம கஷ்டமாக அனுபவிச்சுட்டே இருக்கும். இப்போ முதல் பகுதி ரோகிணி 4 பாதத்தில் போகிறது அப்படிங்கிறது கடகத்தில் அம்சத்தில் உச்சமாவார். கடக நவாம்சம் வரும். அந்த காலகட்டம் பொருளாதாரத்துக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது, சேமிப்புக்கு நல்லது, வேலைக்கு நல்லது. இப்போ ஒரு வழக்கு நடக்குது, அதில் ஜெயிச்சுக்கலாம். அந்த மாதிரி பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. ஒரு லோன் எதிர்பார்க்குறோம், கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 3ஆம் பாதத்துக்கு வரும்பொழுது அம்சம் மாறுது இல்லையா? அப்போ நமக்கு என்ன நடக்கும்னா, உயிர் பற்றான வேலைகளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஐடி லைனில், கமிஷன் தொழிலில், ஏஜென்சியில், புரோக்கரேஜில், கன்சல்டிங் பிஸ்னஸில் வேலை பார்க்குறோம்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு குரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ அல்லது சந்திரனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ நடக்கும்போது தான் நமக்கு இது ஏற்படும். அப்படிப்பட்ட வகையில் நம்ம அதை பிரித்து பார்த்து பகுத்து பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேள்விக்கு கரெக்டாக பதில் கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 24க்குள்ளே கொஞ்சம் சேமிப்புகளுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சேமிப்புக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் அந்த திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு வரன் பார்க்குறது, சுபகாரியங்களுக்காக ஒரு டீல், ஒருத்தரை சந்திக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதுக்கு லோன் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும். குழந்தைகள் இதில் ஃபஸ்ட் ஆஃபில் டிசம்பர் 24 வரைக்கும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. வேலை சார்ந்த விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். செகண்ட் ஆஃபில் டிசம்பர் 24லேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சில பேர் இப்போ இருக்கிற இடம் பிடிக்கல, வேறு இடம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இந்த வகையில் இந்த குருவினுடைய வக்கர பலன் மட்டுமல்ல, அது சாரப்ப மாற்றம், அதற்கான பலனை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.